வணக்கம். நான் டாக்டர் ராமகிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் பேசுகிறேன். நம் நரம்பியல் வியாதியில் வலிப்பு வியாதி அப்படின்றது முக்கியமான ஒன்று. வலிப்பு முக்கியமானங்கிறது பேஷண்ட்டுக்கு முக்கியமாக என்னென்னா, இந்த வலிப்பு வந்துன்னா இன்னொருத்தங்களுக்கு பரவிடுமா. அப்புறம் ரெண்டாவது வலிப்பு வந்துன்னா வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப வெட்கப்படுவாங்க, தயங்குவாங்க. எங்கள் பேஷண்ட்லாம் ஃபைலை மறைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, எந்த டாக்டர்கிட்ட போகிறோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அதுதான் மெயின் திங் ஃபஸ்ட். ஏன்னா வலிப்பு நம்ம படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் சூடு போடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. இல்லை பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி ஓட்டுவாங்க. அதுலேருந்து இப்போ மருத்துவம் எவ்வளவோ மாறிடுச்சு. எத்தனையோ மருந்துகள்லாம் வந்திருக்கு. மருந்து இல்லாமல் வேறு இதெல்லாம் கூட இருக்குது. சர்ஜரி பண்ணுறோம் வலிப்பு சரி பண்ணுறதுக்கு. இப்போ டயட் இருக்குது. அப்புறம் சில வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். பேட்ரி மாதிரி வைக்கிறது. எப்படி ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, அதே மாதிரி பிரெயினுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறது. இதெல்லாம் வலிப்பெல்லாம் நிறைய வைத்திய முறையில் நிறையா வளர்ந்துச்சு. பட் மெயின் என்னென்னா, வலிப்பு வந்தால் என்ன செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வரலாம், இல்லை நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கோம், ஏதாவது ஹாலில் இருக்கோம், தியேட்டரில் இருக்கோம், அப்போ இது மாதிரி வரலாம். ஏன்னா நிறைய டைம் அந்த டைம் ஒரே பதற்றமாக இருக்கும். என்ன செய்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம செய்ய வேண்டியது பேஷண்ட்டை ஒரு கழித்து படுக்க வைக்கணும். இடது பக்கமாக திருப்பி படுக்க வைக்கணும். ஏன் இடது பக்கமாக திருப்பி படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, அவங்க மல்லாந்து விழுந்துடுவாங்க. விழுகும்போது நாக்கு பின்னால் போயிடும். அப்போ நாக்கு பின்னால் போகும்போது அடைச்சிக்கும். அப்போ அவங்களுக்கு மூச்சோட சிரமமாகி தொந்தரவாகும். ரெண்டாவது இந்த வாயில் இருக்கிற சலைவா செக்ரீஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நுரையீரலுக்குள்ளே போயிடலாம். அப்போ அவங்களுக்கு நெஞ்சு சளி வந்துடலாம். வலிப்பு நல்லானதுக்கப்புறம் இந்த நெஞ்சு சளினால் அவதிப்படலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் திங் அவங்கள ஒரு கழித்து படுக்க வைக்கணும் இடது பக்கமாக. ஏன்னா வலது பக்கம் படுக்க வைக்கும்போது இந்த குடல் ஸ்டமக்குங்கிறது மேலே வந்துடும். அதுலேருந்து நமக்கு ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் இடது பக்கமாக படுக்க வைக்க சொல்கிறோம். ரெண்டாவது யூஸ்வலாக செய்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முகத்தில் தட்டுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, வாய்க்குள்ளே விரலை விடுவாங்க. இல்லை ஏதாவது அந்த டைமில் ஜூஸ் கொடுக்கறது, சர்க்கரை கொடுக்கறது, இல்லை மூச்சு வாயோட வாய் வச்சு மூச்சு விட ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. எது பண்ணாலும் ப்ராப்ளம் ஆகும். எங்கள் பேஷண்ட்டில் வாய்க்குள்ளே விரல் வச்சு விரலை கடித்து துண்டாகி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்க்குள்ளே விரல் விடக்கூடாது. முகத்தில் தண்ணி கண்டிப்பாக தெளிக்கக்கூடாது. அந்த டைம் நெஞ்சு தட்டுறது அதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த டைம் நினைவில்லாத டைமில் அவருக்கு போய் ஜூஸை கொடுத்தீங்கன்னா ஜூஸ் நேராக நுரையீரலுக்குள்ளே தான் போகும். இப்போ நெஞ்சு சளி வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாதது. அப்புறம் என்னென்னா, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் காற்றோட்டமாக எல்லோரும் கூட்டமாக சேர்ந்துட்டு அவருக்கு வரக்கூடிய பிராணவாயுவே வராமல் தடுத்துடக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏதோ ஒரு காயம் படாமல் பார்த்துக்கணும். அதுதான் மெயின் திங் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டில் நான் படிக்கிற காலத்தில் டயசிபாம் சொல்லுவாங்க. டயசிபாம் அப்படின்ற ஒரு மருந்து ஜெல் மாதிரி இருக்கும். அதை உடச்சி குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் மோஷன் போகிற இடத்துல வைப்போம். ரெக்டல் டயசிபாம் சொல்லிட்டு. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா ஃபிட்ஸ் வரும்போது நம்ம டயசிபாம் உடச்சி இந்த டியூபு கொஞ்சம் சரி பிடிச்சி காலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா ஜெல்லாக வெளியில் வந்துடும். ஸோ அப்போ இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போ நம்ம மிடாசலம் நேசல் ஸ்ப்ரேன்னு வந்திருக்கு. இந்த நேசல் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா, ஃபிட்ஸ் 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் குழந்தைய பெரியவங்க தலையை தூக்கி லைட்டாக தூக்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்ப்ரே மெக்கானிசம் படுத்து இருந்துட்டு இப்படி அடித்தா அது அந்த இது வராது, மருந்து வராது. அந்த மாதிரி தான் அது டிசைன் ஆஃப் இது. அதனால் கொஞ்சம் தலையை தூக்கி வச்சுட்டு ஒரு மூக்கு அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு ஒரு மூக்கில் ஸ்ப்ரே அடிக்கணும். அப்புறம் ஆப்போசிட் மூக்கில் அடிக்கணும். ஆப்போசிட் அது மாதிரி 3 டைம் ஒரு 5 டைம் டாக்டர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இது நம்ம எல்லா இடத்துலையும் இருக்காது. வலிப்பு இருக்கிறவங்க நாங்கள் இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மருந்துகள் கூட இந்த ஸ்ப்ரேவும் எழுதி தருவாங்க. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்ஸ் சீக்கிரம் கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தானாக நின்றுடும். ஆனால் 5 நிமிஷம் ஆகி நமக்கு ஃபிட்ஸ் நிற்கலைன்னா நம்ம அது ஸ்டேட்டஸ் எபிலெப்டிக்காக சொல்லுவோம். அப்படின்னா வலிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகணும், இன்ஜெக்ஷன் போடணும், அந்த மாதிரி செய்ய வேண்டியது வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருந்தே இல்லைனாலும் கூட நம்ம இந்த ஃபஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் கரெக்டாக பண்ணோம்னாவே நம்ம ஃபிட்ஸ்னால் வலிப்புனால தொந்தரவுகள் உள்ளாகாமல் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செயல்முறையாக காமிப்பாங்க. வணக்கம். ஃபிட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பப்ளிக் பிளேஸில் பொதுவாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அந்த சஜஷன் பேஷண்ட்டை காப்பாற்றணுங்கிறத விட ஒரு தீமையை உண்டு பண்ணிடக்கூடாது. அந்த கரெக்டான நேரத்தில் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ
அதை பற்றி சில ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிட்ஸ் வந்து 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், முதலுதவி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வந்து காத்தோட்டமான பகுதியில், அவங்களால நடக்க முடியாது, சுயநினைவு இல்லாமல் போயிடுவாங்க, அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு காற்றோட்டமான பகுதியில் நம்ம படுக்க வைக்கணும். இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டொமக்கில் இருக்கிற சாப்பாடு அது வந்து உணவு குழாயிலிருந்து நுரையீரலுக்குள்ளே போகாமல் அது தடுக்கும். அதனால தான் இடது பக்கமாக படுக்க வைக்கிறோம். மூளையிலிருந்து பிளட் சர்க்குலேஷன் கால் வரைக்கும் சமமாக போகும்போது அந்த பிளட் சர்க்குலேஷனும் ஸ்டாப் ஆகாமல் உங்களுக்கு சீராக போகும்போது ஃபிட்ஸ் நிற்கும். இந்த 2 காரணங்களால தான் ஃபிட்ஸ் வரும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிடாசோலம் நேசல் ஸ்ப்ரே, இந்த நேசல் ஸ்ப்ரேயில் இதில் வந்து மிடாசோலம் அப்படிங்கிற மருந்து இருக்குது. இந்த மருந்து வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்காக இந்த மெடிசன். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இந்த 2 ஃபிங்கர் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் நம்ம இந்த 2 ஃபிங்கர் வச்சுக்கணும். மெடிசன் வந்து பிளாக் ஆகாமல் மேலே வருதான்னு செக் பண்ணுறதுக்காக இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். மெடிசன் கன்ஃபார்மாக வருது, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்டை வந்து உட்கார வச்சு ஈச் நாஸ்டில் 3 பஃப் வரணும். ஃபஸ்ட்டு இந்த மூக்கில் ஒரு பஃப். பாட்டிலோட டிப்பு வந்து மூக்கோட எண்டில் இருக்கணும். ரொம்ப மேலேயும் போயிடுச்சுன்னா மெடிசன் உள்ளே போகுதா போகலையான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால பாட்டிலோட டிப்பு வந்து மூக்கோட எண்டில் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு பஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூக்கில் வச்சு ஒரு பஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூக்கில், அதுக்கப்புறம் இந்த மூக்கில் ஒரு பஃப், இந்த மூக்கில் ஒரு பஃப், இந்த மூக்கில் ஒரு பஃப், இப்படி 3 ஈச் நாஸ்டில் 3 பஃப் அடிச்சுட்டு பேஷண்ட் வந்து இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வச்சிடணும். இப்படி படுக்க வைக்கும் போது நமக்கு ஃபிட்ஸ் வந்து 30 செகண்ட்ஸில் நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட்ஸ் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேஜி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான சஜஷன் சொல்லி உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.